வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பால்கோவா ரெசிபி அண்ட் மில்க் கேக்கு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. இதை நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கக்கூடாது. இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்ட பிறகு ஒரு கப்பல் பால் அரை கப்பல் ஆன பிறகு ஆகணும். அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா பிழிஞ்சு விட்ட பிறகு பால் திரி திரியாக ஆயிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திரி திரியாக ஆயிடுச்சு. நல்லா பால் கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3/4 கப் அளவு சர்க்கரையை எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு நான் ஃப்ளேவருக்கு ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா கெட்டி ஆகணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடும். பால், சர்க்கரை எல்லாமே நல்லா கட்டி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பவுலில் நல்லா கீ தடவி பால்கோவா இந்த பவுலில் சேர்த்துடணும். நல்லா ஆற விடுங்க. சுவையான பால்கோவா ரெடி.